அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா சார்பில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் பிரதமரை அவரது இல்லத்தில் தற்பொழுது சந்தித்திருக்கின்றனர். குறிப்பாக டெல்லி லோக் கல்யாண் மாளிகையில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா சார்பில் 70 ஆண்கள் மற்றும் 47 பெண்கள் என மொத்தம் 117 வீரர்கள் 16 பிரிவுகளில் பங்கேற்றிருந்தனர். இதில் குறிப்பாக இந்தியா 6 பதக்கங்களை வென்றிருந்தது. 5 வெண்கலம் மற்றும் 1 வெள்ளி என 6 பதக்கங்களை இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா வென்றிருந்தது. இந்தியா சார்பில் பங்கேற்ற பதக்கம் வென்ற வீரர்கள் மட்டுமல்லாது 16 பிரிவுகள் போட்டிகளிலும் இந்தியா சார்பில் பங்கேற்ற 117 வீரர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவரது இல்லத்தில் தற்பொழுது சந்தித்திருக்கிறார். நேற்று குடியரசுத் தலைவரை இந்த 117 வீரர்களும் சந்தித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 வெண்கலம் என்ற மனு பாக்கர், 1 வெண்கலம் என்ற சொப்னில் குசாலே உள்ளிட்ட துப்பாக்கி சுடுதல் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 2 வெண்கல பதக்கங்களை வென்று மனு பாக்கர் அசத்தியிருந்தார். அவர் தற்பொழுது பிரதமருடன் சந்தித்து அவரது வாழ்த்தை பெற்றிருக்கிறார். அதே போன்று சொப்னில் குசாலே துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வெண்கலம் வென்றிருந்தார். அவர் மட்டுமல்லாது இந்தியா சார்பில் ஹாக்கி அணியும் வெண்கலம் என்ற பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வெண்கலம் வென்றிருக்கக்கூடிய இந்திய ஹாக்கி அணியினரும் பிரதமர் மோடியுடன் தற்பொழுது சந்தித்து வருகின்றனர். அது மேலும் 2 பதக்கங்களை கைப்பற்றி கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது கடந்த ஒலிம்பிக் தொடரில் தங்கம் வென்று இந்த ஒலிம்பிக் தொடரில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ராவும் பிரதமர் மோடியை சந்தித்து தனது வாழ்த்தை பெற்றிருக்கிறார். 117 வீரர்களும் 20 ஆண்கள் 47 பெண்கள் என மொத்தம் 117 வீரர் வீராங்கனைகளும் தற்பொழுது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது.